சராரை வந்து இவங்க ரொம்ப நம்பினாங்க. தீபக் சராருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. he hasn't gave back the trust he had. ஸோ கலீல் அகமது வாஸ் சூப்பர் பிக். இன்னொன்று இஸ் அக்ரெசிவ் bowler. ஹர்ஷ்தீப் சிங் வந்து 18 கோடி கொடுத்து எடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க ரீட்டைனே பண்ணிட்டு போயிருக்கலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதாவது ஒரு பிளேயரை அதிகபட்ச ரீட்டைனே 18 கோடி தான். ஓகேவா? வெங்கடேஷ் ஐயருக்கு எதுக்கு 23 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு நீங்க நினைக்கிறேன்? ரிக்கல் ஸ்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எந்த டீமுக்கு போவார்? இன்னைக்கு வந்து சென்னை போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பூரான 21 crore கொடுத்து எடுத்தோடனே அவர் தான் கேப்டன். நானும் எல்லாமே கேப்டன் தான் நினைச்சேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது இல்லாம 27 கோடி பண்ட்டை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் மிச்சர் சாப்பிட்டது முதல் 5 மணி நேரத்துக்கு மிச்சர் மட்டுமே சாப்பிட்டு இருந்தது அவங்க மட்டும்தான். ப்ரோ நேற்று பார்த்தோன்னா ஆர்சிபியோட ஆக்ஷன் லிஸ்ட்லாம் பார்த்தாங்க. எடுத்துகிட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கனாலே அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப இதுவாக வருத்தப்பட்டுருக்காங்க. சின்ன சாமியில் ஏன்டா இந்த பவுலர் எடுத்தீங்க? அவங்களாம் போன சீசன் பார்த்தீங்கனாலே நிறைய வாரி வள்ளல் மாரி வழங்கினாங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அதே ஏஜல்வுட் எடுத்து வச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஏஜல்வுட் மட்டுமா, சிராஜை விட்டாங்க, சலாலுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 12-13 கோடி வரைக்கும் போயிட்டு அவனையும் விட்டாங்க. நிறைய பேர், நீ வந்து ஆர்சிபி மட்டும் சொல்கிற, நிறைய சம்பவவாதிகள்லாம் இருக்காங்க. வா ஒரு டீம் அப்படியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யாரு? எல்எஸ்ஜி பார்ப்போமா? ஓகே. எல்எஸ்ஜி வந்து யார் இது பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி? எல்எஸ்ஜி வந்து ரீடைன் பண்ணது பூரானு, மயங்க் யாதவ். ஃபர்ஸ்ட் பூரான 21 crore கொடுத்து எடுத்தோடனே அவர் தான் கேப்டன். எல்லாமே கேப்டன் தான் நினைச்சேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது இல்லாம 27 கோடி பண்ட்டை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல வந்து புரானு பிளஸ் அதுக்கப்புறம் எல்லா யங்ஸ்டர்ஸ், அந்த போலர்ஸ், மோஷின் கானு, இவன் மயங்க் யாதவ், ரவி பிஷ்னாய், இன்னொரு ஆயுஷ் பதோனியா யாரோ ஒருத்தர், ஆயுஷ், அந்த பேர் 5 பேர் தான் ரீடைன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? எல்லாமே அன்கேப்டு. ஸோ வந்து அவங்களும் ஒரு சம பர்ஸோட தான் வந்தாங்க. நான் பார்க்கறது என்ன தெரியுமா, அவங்களோட 4-5-6 பாரு. 4 ரிஷப் பண்ணிட்டு 5 டேவிட் மில்லரு ஆர் பூரானு, இல்லை 6 டேவிட் மில்லரு, 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸு, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு ஆஃப் ஸ்பின்னர், இப்போ சென்னை மாதிரி வந்து சென்னையிலலாம் மாட்டுறாங்க, அப்படி சேப்பாக்கில் வந்து மாட்டுறாங்க அப்படின்னா இப்போ அஸ்வின் ஆஃப் ஸ்பின் இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ மாட்டிப்பாங்க. அதே சமயம் ஏதாவது ஒரு கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு இல்லை சின்னசாமியில் மாதிரி இவங்க ஆட ஆரம்பித்தாங்கன்னா பிச்சு தள்ளுருவாங்க. அவங்களோட இதுவுமே வந்து நல்ல பிக்ஸ் தான். ஆவேஷ்கான திரும்ப எல்எஸ்ஜி எடுத்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ஆர்ஆர் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. எல்எஸ்ஜிலேருந்து இதுக்கு ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல பிக்ஸ் தான். எனக்கு என்ன புரியலன்னா, ஏடன் மார்க்ரமும் மிச்சல் மார்ஷையும் அவங்க எதுக்கு வந்து எடுத்தாங்க? ஒருவேளை பேஸ் ப்ரைஸில் வருது, ஃபாரின் பேக்கப்ஸ் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏடன் மார்க்ரம் வந்து நான் திருப்பி எஸ்ஆர்ஹெச் தான் எடுப்பாங்கன்னு பார்த்தேன் பேஸ் ப்ரைஸில். அவங்க எடுத்துருக்கிறது வந்து எதுக்காக இருக்கும்னா பேக்கப் கேப்டன்சி, அதனா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. 11 ஆட மாட்டான்டா எனக்கு தெரிஞ்சு. இப்போ அவங்களோட 11 எப்படி இருக்கும்னா 1 and 2 ஃபர்ஸ்ட் எப்படியும் வந்து இவனை வச்சு ஓப்பன் பண்ணுவாங்களா? இன்னும் மார்க்ரம் வந்து ஒன் டவுன் ஆப்ஷனாக இருக்கலாம்ல? ஆமாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மிச்சல் மார்ஷ் எடுத்தது கூட ஓப்பனிங் கூட எடுத்துருக்கலாம்னு தோணுது. மிச்சல் மார்ஷ் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு வந்து சூட் ஆக மாட்டாருன்னு தான் எனக்கு தெரியும், எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஓப்பனிங்க்கு வந்து அவங்க, ஆனால் அவன் T20ல ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கான். ஆனால் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பர் 4 ஸ்லாட் அந்த மாதிரி ஸ்லாட்டை தான் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே. ஆனால் வந்து இன்னமும் அவங்க வந்து டீமை வந்து பில்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு ஆக்ஷன் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்களோட 11s இன்னும் செட் ஆகலை. இப்போ நிறைய டீமுக்கு நம்ம அடுத்தடுத்து பேச போகிற நிறைய டீமுக்கு வந்து 11ஸ்லாம் செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கோர் இவங்க ஆடிடுவாங்கப்பா 11ல் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நிறைய பேர் எனக்கு பேக்கப்பாக தான் தெரியும். இந்த ஆரியன் ஜூரல் வந்து ரிஷப் பண்ட்டுக்கு பேக்கப்பு கீப்பர், அப்துல் சமாத் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 14 மேட்ச்ல வந்து ஒரு 5-6 மேட்ச் ஆட வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்துல் சமாத் தான் ஃபினிஷர் ரோலாக இருப்பார் எனக்கு தோணுது. உனக்கு அப்போ 5-6-7 4-5-6ல ஓகே, நீ அப்படி 7ல வருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறியோ? மேபி இருக்கலாம். போலர்ஸ் வந்து அவங்க செட். எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்க போலர்ஸ்க்கே போக மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க மயங்க் யாதவ், மோஷின் கானை ரீடைன் பண்ணியிருந்தாங்க, அவேஷ் கான் எடுத்துட்டாங்க, ரவி பிஷ்னாய் ஆல்ரெடி இருக்கான். அதிகபட்சம் போனால் ஒரே ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனுக்கு மட்டும் போவாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு லோக்கல் ஸ்பின்னர்ஸை வந்து யூஸ் பண்ணி. அப்துல் சமாதே ஸ்பின்னர் தானே? ஓகே, அப்படி யோசிச்சாலும் ஒரு ஸ்பின்னர், சும்மா ஒரு பேக்கப்புக்கு ஒரே ஒரு ஸ்பின்னருக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெருசா யாரும் பெரிய ஸ்பின்னர்ஸ்லாம் இல்லை. ஏன்னா நேற்றே எல்லாருமே இதுவாயிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களது வந்து ஒரு விசித்திரமான கதை. அதாவது ஒரு பிளேயரை அதிகபட்ச ரீட்டைனே 18 கோடி தான். ஓகேவா? கரெக்டு தானே? அவங்க அப்படியே பண்ணியிருக்கலாம் தானே?
ஆனா அதை விட்டுட்டு வெங்கடேஷ் ஐயருக்கு எதுக்கு 23 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு நீங்க நினைக்கிறேன்? அதானே எனக்கும் தெரியல. சும்மா விட்டுருந்தாலே அவன் பேஸ் ப்ரைஸ் ஏதோ ஒரு 6 கோடிக்கு அப்படி தான் போயிருப்பாங்க. இவனுக்கு வேணும். இப்போ ஆர்சிபி ஃபைட் பண்ணாங்க, பஞ்சாப் கிங்ஸ் உள்ள வந்தாங்க, வந்து ரேட்டை ஏற்றி விட்ட மாரி இருக்கு. இல்ல ரேட்டு ஏற்றி விட்டது ஒண்ணு. ஆனா இவங்களோட ரிட்டன்ஷன் இதுலயே நீ வந்து வெங்கடேஷ் ஐயரை ரீடைன் பண்ணிருக்கலாம். எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, அவங்க ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ரொம்ப ஆடா போனாங்க. திரும்ப வந்து ஒரு 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 பிரைஸ்ல எடுத்துட்டு கேப்டன் ஆக்கலாம் அப்படின்றதுக்காக போனாங்க. பட் அது அவங்களுக்கு இதாகல. இன்னொன்னு அவங்களோட அந்த கேப்டன்சி ரோலுக்குமே இப்போ யாருமே செட் ஆகாத மாதிரி இருந்தது. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ரிங்குக்கு கேப்டன்சி கொடுத்துட்டு டீமை அதுக்கப்புறம் மோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு இவங்க இவ்வளோ ஹார்டா போனதை பார்த்தா வெங்கடேஷ் ஐயர் தான் கேப்டனா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? எனக்கு இன்னைக்கு நடக்கிற ஆக்ஷன்ல வந்து கேப்டன் அவங்க பார்ப்பாங்க. வில்லியம்சன் இருக்காரு இன்னும். அவர் வேணா கொல்கத்தா ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ். இல்ல வில்லியம்சன் எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணுவாங்க. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த யங் டீமு வெங்கடேஷ் ஐயரே இருக்கும். இன்னொன்று வந்து கொல்கத்தா மாதிரி டீம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு டீமை பில்ட் பண்ணுவாங்க எப்பவுமே. நீ ஆரம்பத்துலேருந்து கௌதம் கம்பீர் டைம்லேருந்தே பார்த்தோன்னா ஒரு கோர் பிளேயர்ஸை வந்து அப்படியே ரீடைன் பண்ணி அந்த டீம் அப்படியே பில்ட் பண்ணுவாங்க. சிஎஸ்கே இந்த இந்த மும்பை மாதிரி நம்ம கேகேஆரும் அப்படியே தான் பில்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க கோர் செட்டு இப்போ வந்து ரமன்தீப், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, மயங்க் மார்க்கண்டே, ஆண்ட்ரியக் நோக்கியா. ஸோ அவங்களோட அந்த ஃபாஸ்ட் பவுலிங்கு செட்டு. ஆனால் அவங்க சூப்பராக ஒரு வேலை ஒன்று பார்த்தாங்க. 24 கோடிக்கு போன தடவை வந்து ஸ்டார்க்கை எடுத்து அழகா வந்து ஒரு ஒரு ஐபிஎல் விளையாடி ஜெயிக்க வச்சுட்டு இந்த ஆக்ஷன்ல வந்து அவங்க போவே இல்லை. பத்தியா கொஞ்சம் தூரம் போயிட்டு நிறுத்திட்டாங்க. ஏன்னா தேனோ இந்த ஆக்ஷன்ல வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து அவரோட பாடி தாங்குமா அதெல்லாம் நிறைய யோசிச்சிருக்காங்க. ஆனா சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. எனக்கு இதுல நம்ம பேஸ்ட் கூட வந்து போன சீசன் 24 கோடின்னு சொன்னா ஞாபகம் வருது. ஒரு ஃபைனல் விளையாடுறதுக்கு 24 கோடியானா? ஒரு ஃபைனல் விளையாடுறதுக்குன்னு சொல்றேன். அந்த ஃபைனல் ஜெயிச்சு கொடுத்தானா இல்லையா? ஜெயிச்சு கொடுத்தாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் இது என்னன்னா ஸ்டார்க்கு இந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு மேட்ச் உனக்கு இப்போ கோலி வந்து T20 வேர்ல்டு கப்ல எல்லா மேட்ச்லையும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா அந்த 75 தானே அந்த வேர்ல்டு கப்புக்கும் இதுக்குமே வந்து டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பிக் பிளேயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இந்த தடவை எனக்கு இவங்க கிட்ட இருக்கிற பெரிய டவுட் என்னன்னா, குவிண்டன் டிகாக ஏற்றாங்க, குர்பாஸையும் ஏற்றாங்க, எத்தனை கீப்பர் தான் வச்சுருப்பாங்க? அங்கிரீஷ் ரகுவன்சியும் கீப்பிங் தான். ஸோ வந்து எத்தனை கீப்பர்ஸ் தான் இவங்க வச்சுருப்பாங்கன்னு எனக்கு புரியலையே. 3 கீப்பர் நிற்பாங்களா பக்கத்தில் அப்படின்னு? 3 கீப்பர் இல்லைன்னா அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா குவிண்டன் டிகாக் இல்லைன்னா குர்பாஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு குர்பாஸே நல்ல பிளேயர் தான். இவங்க குவிண்டன் டிகாக் போயே இருக்க வேணாம். ஏன்னா குர்பாஸ் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ ரீசெண்டாக நடக்கிற எல்லா மேட்ச்லையும் ஸ்கோரிங் பிக் ரன்ஸ் 100. நீ இப்போ பங்களாதேஷ் சீரியஸ் ஒன்று ஷார்ஜா நடந்தது, அதுலேயும் 100. அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா கிட்டையும் ஒரு அந்த சீரியஸ்லையும் 100. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மரை எப்படி இவங்க பெஞ்ச் பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தர் தான், குவிண்டன் டிகாக் இல்லை வந்து குர்பாஸ் தான். ஸோ யாராவது ஒருத்தர் பெஞ்சு ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நான் மேனேஜ்மெண்ட்டாக யோசிச்சேன்னா நான் குர்பாஸை 14 மேட்ச் ஆட விடுவேன். ஏன்னா இஸ் ஆல்சோ எ பிக் மேட்ச் பிளேயர். ஸோ வந்து ஆண்ட்ரிக் நாக்கியா எடுத்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தா பிச்சுக்கு வந்து அவர் ரைட் சூட் தான். ஏன்னா அவங்க வந்து முகமது சமிக்கே போனாங்க ஸ்டார்டிங்கில். முகமது சமி வரும்போது ஏன்னா ஓம் பாய் அவருக்கு அந்த பிச்சு நல்லா தெரியும். இன்னொன்று ஈடன் கார்டன் வந்து ஈவினிங் டைமில் பயங்கரமாக ஸ்கிட் ஆகும், பால் பயங்கரமா ஸ்கிட் ஆகும். ஸோ வந்து ஆண்ட்ரி நாக்கியா வந்து நிறைய வாட்டி அடி, போன சீசன் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிச்சில் வந்து நிறைய அடி வாங்கினாரு. ஆமாம், போட்டாலே அடிக்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு இங்கே கேகேஆர் வந்து அவருக்கு சூட் ஆகும். எப்படியும் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன இவங்க எடுத்திருக்க ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் ரீட்டர்ன் பண்ணாங்க. சுனில் நரேன், ஆண்டி ரசல். எனக்கு தெரிஞ்சு சுனில் நரேன் 14 மேட்ச் ஆனாலும் ஆண்டி ரசல் வந்து ஏறந்தேர் தான் வச்சுக்கேன். எந்த மேட்ச்லாம் இவங்க வந்து ஆண்டி ரசலை உட்கார வைக்கிறாங்களோ அந்த மேட்ச் எல்லாம் வந்து நாக்கியா ஆட வைப்பாங்க. எனக்கு என்ன நாக்கியா வந்து எப்படின்னா ஒரு டைம்ல லாக்கி ஃபெர்கசனை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கேகேஆர். ஞாபகம் இருக்கா? ஒரு மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல கொண்டு வந்து ஃபாஸ்டா போட்டு இன்னும் 2 பவுன்சஸ். இந்த ரூல் நம்ம நார்மல் இந்த ரூல் இல்லாமல் இங்கே ஐபிஎல் வந்து 2 பவுன்சஸ் இருக்கு. ஸோ 2 பவுன்சஸ்னும் போது ஆண்ட்ரி நோக்கியா வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல பிக் தான் கேகேஆருக்கு. பார்ப்போம். அதே ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்ல வந்து ரிக்கல்ஸ்டன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எந்த டீமுக்கு போவார்? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து சென்னை போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம அது சென்னை வரும்போது நானே பேசணும்னு நினச்சேன். சென்னைக்கு வந்து இன்னொரு ஃபாரின் ஸ்லாட் வந்து ஃபில் பண்ணும் ஒரு இடத்துல. அது மிடில் ஆர்டராக இருக்கலாம், இல்லை டாப் ஆஃப் த ஆர்டராக இருக்கலாம். ஏன்னா அவங்க அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கான்வே எடுத்துட்டாங்க, ரச்சின் ரவீந்திரா எடுத்துட்டாங்க,
இதுல ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் வித் இது அப்படி இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நான் யோசிச்சது என்னன்னா கிளென் மேக்ஸ்வெலுக்கு இன்னும் ஹார்டா போய் அவங்க எடுத்துருவாங்க யோசிச்சேன். அப்படி இல்லைனாலும் ஸ்டாய்னஸ் எடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் ரெண்டுமே வந்து அவங்க அப்படி கொஞ்சம் இன்னும் ஒரு பிட்டெல்லாம் போயிருந்தா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாய்னஸ் இவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா இவங்க 825 ஏதோ வந்து விட்டாங்க. அடுத்த ஒரு 2-3 பிட்லயே வந்து ஸ்டாய்னஸ் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வருவோண்ணா. ஆமா, பஞ்சாப் கிங்ஸோட நியூ 110 கோடியுடன் ஆக்ஷனில் களமிறங்கிய பஞ்சாப் அணி முதல் 3 பிளேயர்களிலே 50 கோடிக்கு வந்துட்டாங்க. அவங்க எந்த மைண்ட் செட்ல எடுத்திருப்பாங்க இவ்வளோ காசு வச்சிருக்காங்க? இல்ல இது வந்து ரிக்கி பாண்டிங்கோட மைண்ட் செட். ரிக்கி பாண்டிங்க்கு எந்தெந்த பிளேயர்ஸ் தேவைப்பட்டாங்களோ அதை வந்து அப்படியே ஃபில் பண்ணிருக்காங்க. தே வாண்டட் அ கேப்டன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, அவங்க ஐ தாட் ரிஷப் பண்ட்டுக்கு அவங்க ரொம்ப ஹார்டா போவாங்க, ஸ்ரேயாஸ் இருக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் வந்து இந்த இதுல சொல்ற தாசனா லட்டுல வச்சு அந்த மாதிரி அவங்க ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அவங்க ரொம்ப ஹார்டா போனாங்க. பயங்கர 26.75 is the second highest bidding for a Indian player, not even Indian player. IPL history இதுதான் 2வது பெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ரேயாஸ் அவங்களுக்கு கேப்டன் வேணும். அவங்க வச்சிருந்தது 2 பிளேயர் ஆக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி, பிரப்சிம்ரனும் சஷாங்கும். ரீடைன் பண்றப்போ இப்போ அக்ஸ்தீப் சிங் வந்து 18 கோடி கொடுத்து எடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க ரீடைனே பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்ல அதோட கம்மியாவே இது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆக்ஷன் டைனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டீம், அதாவது மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது, பிளேயர்ஸும் சொல்லுவாங்க. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் கேகேஆருக்கும் இருந்த இதுவே என்னன்னா, எனக்கு நீங்க ஆக்ஷன்ல போற எனக்கு எவ்வளவு வருதோ நீங்க முடிஞ்ச ஆர்டிஎம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப நிறைய இப்ப டெல்லி ஆர்டிஎம் போட்டாங்க தானே, அதுக்கப்புறம் தானே எல்எஸ்ஜி வந்து ரிஷப் பண்ட்டை வந்து இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்றது. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பர் பிக்னா வந்து நேல் வதேரா ஸ்டீல் 4.2 crore. எம்ஐ வந்து எப்படி ஆர்டிஎம் கார்டு ரீப்ளேஸ்மென்ட் கண்டிப்பா பண்ணுவாங்க ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கோர் டீமை வந்து விட மாட்டாங்க, சிஎஸ்கே விடவே மாட்டாங்க. போன சீசன் வந்து அவர் எம்ஐக்கு வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் பிக் பண்ணுவாங்க, பார்த்தா புஷ்பான மாதிரி. இன்னொன்னு பெரிய பெரிய பிளஸ் என்னன்னா மிடில் ஆர்டர் ஃபினிஷர். அது வந்து செம்ம இது. இப்போ துபே வந்து ஏன் சென்னை ரீடைன் பண்ணாங்கன்னா, அந்த மிடில் ஆர்டர் ஃபினிஷர்ன்றது வந்து ஒரு ரேர் கமாடிட்டி இங்கே பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நேல் வதேரா சம பிக்கு, விஷ்ணு வினோத்லாம் பேக்கப் தான். எனக்கு தெரிஞ்சு பிரப்சிம்ரன் தான் 14 மேட்ச் ஆடல. விஷ்ணு வினோதும் வந்து செம்மையா ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஆனா வந்து அவரை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இஸ் a good player, இஸ் a இந்தியன் விக்கெட் கீப்பர். யா, இன்னொன்னு வந்து they have 2 விக்கெட் கீப்பர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஸ்வாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சஷாக் சிங் போன சீசன் வந்து ஒரு 2-3 மேட்ச் எம்ஐக்கு ஆடி இருக்காரு. 3 மேட்ச்லயே வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து ஒரு இம்பாக்டே கொடுத்துட்டு போனவர். அர்பித் பிரார் நல்ல பிக். எனக்கு தெரிஞ்சு அவங்க அதெல்லாம் வந்து கண்ண மூடின்னு யோசிச்சது என்னன்னா, என்ன சொல்றது, அர்ஷ்தீப் சிங் அர்பித் பிரார்லாம் வந்து பஞ்சாப் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியன் ஃபினிஷர்ஸ் நான் தான் சொன்னேன்ல, ரிக்கி பாண்டிங் டீம்னு, கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டாய்னஸ், அதுதான் 2 பேர். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவங்களோட பிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் குரூஷியலா இருக்கும். ஏன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு இதுல 11 செட் ஆயிரும். பட் வந்து ஓப்பனர்ஸா யார் வருவாங்கன்னு நினைக்கிறேன்? பிரப்சிம்ரன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யார் இருக்குவாங்கன்னு நினைக்கிறேன்? எனக்கு ஓப்பனர் இல்லடா உங்களுக்கு. ஓப்பனர் இன்னைக்கு தானே எடுக்க போறாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு பாரு, இவங்க யாருமே ஓப்பனர் கிடையாது. பிரப்சிம்ரன் எடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். யாராவது ஒரு நல்ல இப்ப இந்தியன், எனக்கு தெரிஞ்சு இந்தியன் அன்சோல்டான ஒரு பிளேயரை இன்னைக்கு அவங்க எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. படிக்கல், தேவதாஸ் படிக்கல்னா அவர் தான் டேவிட் வார்னர். பேஸ் பிரைஸ் அது அவங்க நேத்தே எடுத்துருக்கலாம். ஏன் விட்டாங்கன்னு எனக்கு இல்ல நேத்து போனா ஆக்ஷன்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆக்ஷன் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, அவங்க நம்ம செலவு பண்றோமோ இல்லையோ இன்னொருத்தனை செலவு இழுத்து விட்டணும்னு பண்ணாங்க. நேத்து காவியா மாறன் ஒண்ணு பண்ணாங்க பாத்தியா? எனக்கு தெரிஞ்சு அவங்க பேஸ்டோக்கும் போலாமே. ஏன்னா பேஸ்ட் தான் ஓப்பனர். அதாவது தே வாண்ட் ஒன் அவர் ஓப்பனர் வந்து பிரப்சிம்ரன் கூட அவங்களுக்கு ஆடுறதுக்கு ஒரு ஓப்பனர் வேணும். ஸோ வந்து ஓப்பனர் போட போலிங் வந்து ஓகே சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. யாஸ் தாக்கூர், ஹர்ஷ்தீப், சலால், வைசாக் விஜயகுமார், சூப்பர் போலிங் காம்பினேஷனு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கோர் தான் இவங்க. வைசாக் விஜயகுமார் நிறைய போலிங் அவ்வளோ இம்பாக்டா இல்லையா? நான் போன சீசன் நீ பாரு, இந்த சீசன்ல யூ லேவ் இஸ் இம்பாக்ட். ஏன்னா வந்து முலான்பூர்ல வந்து பிட்ச் வந்து நல்லா ஸ்விங்கும் ஆகும், அதே சமயம் சீமும் ஆகும். ஈவினிங் மேட்சஸ்ல கண்டிப்பா வந்து யூ வில் ஹேவ் இஸ் ஓன் இம்பாக்ட். ஓகே, அடுத்து வந்து இன்னொன்னு இருக்கு. நான் பஞ்சாப் கிங்ஸ் கேளு. இப்போ வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து அவங்க எடுத்திருக்காங்க.
அவர் வந்து ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணல. கடைசி ஆர்சிபி வந்து ஒரு பிக் ஆக்ஷன் பைட்டுக்கு போட்டு எடுத்தாங்க. இப்போ வந்து அவர் கம்மியாக தான் போயிருக்காரு. அப்போ எடுத்த அந்த ஆக்ஷன் ப்ரைஸ்க்கும் இப்போ இருக்கிற ஆக்ஷன் ப்ரைஸ்க்கும் என்ன, எதனால அவர் கம்மியானாரு? கம்மியானாருன்னா பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாகிஸ்தான் சீரிஸ் இப்போதான் முடிஞ்சது, ஆஸ்திரேலியா பாகிஸ்தான். அதில் வந்து 2 மேட்ச் 0. கடைசி மேட்ச் வந்து யூ ஃபினிஷ்ட் வெல், ஓகேவா. கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர், ஓகேவா. நீ எப்படி வந்து ஸ்டார்க்கோ எப்படி வந்து கோலியோ அந்த மாதிரி தான் வந்து கிளென் மேக்ஸ்வெலும். அதாவது வந்து ஒரு மேட்ச் கிளிக் ஆயிடுச்சுன்னா, போன வருஷம் ஞாபகம் இருக்கா, ஸ்டாய்னஸ்க்கு வந்து சென்னை கிட்ட ஒரு மேட்ச் மாட்டுச்சு இங்க சேப்பாக்ல 100, சரியா. அந்த மாதிரி தான் நீ வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா, கிளென் மேக்ஸ்வெல் வந்து எனக்கு 14 மேட்ச்ல 4 மேட்ச் கிளிக் ஆனா போதும். இன்னொன்னு ஆர்சிபி போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா தெரியல 450s எல்லாம் கன்சிடிவா ஆச்சான். 450 ஆச்சானேப்பா ஒரே இதுல. ஸோ கண்டிப்பா வந்து செம்ம பிக் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த ஆஸ்திரேலியன் கோரை வச்சுக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியன் கோர், ஸோ வந்து அந்த ஸ்டைல்லே போயிடுவோம். ஏன்னா அவங்க மிச்சல் மார்ஷுக்கும் போனாங்க, மிச்சல் மார்ஷுக்கும் போய் தான் அதுக்கப்புறம் விட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஆல்ரவுண்டர் இன்னொன்று வந்து புலன்பூர்ல பால் ஸ்பின் ஆகும். நீங்க சொன்னது தானே. இப்போ ஆஸ்திரேலியா டீமே வந்து பஞ்சாபிங் செட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமை தான் வந்து ஆர்சிபி செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை பத்தி பேசுவோம். ஆமா, ஆர்சிபி ஏ சாலா கப் நமதேவா இல்லையா, எனக்கு இந்த டீம், ஆனா இந்த டீம் வந்து செம்ம டீம் இப்போ வரைக்கும். அதாவது டே 1 ஆஃப் த ஆக்ஷன் வந்து செம்ம டீமு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, கோலி கோலி கேப்டன் ஷோர், விராட் கோலி கேப்டன். அப்புறம் எவ்வளவு ஷோரா சொல்றீங்க? 2020 இல்லப்பா, அவங்க வந்து கேஎல் ராகுலுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போயிட்டு ஸ்டாப் பண்ணதுக்கு காரணமே வந்து கேப்டன்சிக்கு அவங்க ஆளை தேடல, ஓகேவா. அவங்க வந்து ஒரு ஒரு லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஸ்கோர்ஸ் வெல் அப்படின்ற ஒரு ஆட்களுக்கு தான் போகணும்னு நினைச்சாங்க. ஒன்று தேவ்தத், எனக்கு தெரிஞ்சு தேவ்தத் படிக்கலுக்கு இன்னைக்கு போயிடுவாங்க, அன்சோல்டு தான் இருக்கா போல, அவருக்கு போவாங்க, ஹோம் க்ரௌண்ட் பாய். எனக்கு வந்து சம பிக்குன்னு தோணுது வந்து ஃபில் சால்ட், கோலி ஃபில் சால்ட் செம்ம காம்பினேஷன். எப்படியும் வில் ஜாக்ஸை வந்து ஆர்டிஎம் போட்டு எடுத்துருவாங்க இன்னைக்கு. இப்போ லாஸ்டா வந்து நடந்த இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்ல வந்து ஃபில் சால்ட் 100 எல்லாமே ஆடி இருக்கு. இன்னொன்னு நீ யோசிச்சு பாரு, சின்னசாமியில கோலியும் ஃபில் சால்ட் ஓப்பனிங்கு, உனக்கு வந்து ஒன் டவுன் எனக்கு தெரிஞ்சு ஜிதேஷ் சர்மாவை ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து பட்டிதார் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. ஃபினிஷர்ஸ் பாரு உனக்கு இப்போ வரைக்குமே. இப்போ வில் ஜாக்ஸ் சொன்னீங்க, ஆமா, வில் ஜாக்ஸ் மாதிரி இப்போ லிவிங்ஸ்டன் அவரும் ஆல்ரவுண்டர் இவரும் ஆல்ரவுண்டர், வில் ஜாக்ஸுக்கு போவாங்களான்றது ஒரு டவுட்டாவே இருக்கு. இல்ல அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபில் சால்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. உனக்கு வந்து வில் ஜாக்ஸ் வந்து ஷோர், வில் ஜாக்ஸ் வந்து கண்டிப்பா எடுப்பாங்க. இன்னும் என்ன, வழக்கம் போலதான் போலிங் தான் பார்க்க கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. யாஷ் தயால் அங்க செட் ஆயிட்ட பிறகு ஜாஸ் ஹேசல்வுட் ஓகே. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, ஸ்டார்க்கு 11 கோடி தானே நேத்து, 11 கோடி போன ஸ்டார்க்கு விட்டாங்க, ஹேசல்வுட்க்கு 12.5 போனாங்க. அதே மாதிரி சிராஜுக்கு ஒரு பாயிண்ட், ஆனா சிராஜ் அவங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு டிசிஷன்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க போக வேணாம் அப்படின்ற ஒரு, நேத்து கூட சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் சிராஜ் கோலி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஆமா, எல்லாருமே வந்து அதுக்கு வந்து வருத்தமா தான் இருக்காங்க. இன்னொன்னு வந்து எனக்கு வந்து ஹம்பகா இருந்த விஷயமே என்னன்னா, நோ ஸ்பின்னர் இன் இந்தியா ஹூ போல்ஸ் ரியலி வெல் அட் சின்னசாமி அப்படின்னா ஒரே ஒரு போலர்னா உனக்கு வந்து யுஸ்வேந்திர சஹல் தான். நீ வந்து வேற எந்த போலரை கூப்பிட்டு வந்தாலும் இந்த பக்கம் பாரு அந்த பக்கம் பாருன்னு அடிச்சிருவாங்க. ஆனா சலாலுக்கு வந்து இவங்க போனாங்க, ஏன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவங்க பேக்கப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் இவங்க வந்து செகண்ட் ஹையஸ்ட் பர்ஸ் இந்த ஆக்ஷன் வரும்போது 83 crores வந்தாங்களா, ஏன் இவங்க போனாங்க? ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு ஆக்ஷன் ரொம்ப க்ரூஷியல். இவங்க இந்த டீம் வந்து இன்னும் 11 செட் ஆகலையே. நீ வந்து இப்போ போலர்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரஷிக்தார்லாம் வந்து 14 மேட்ச்லாம் ஆட வைக்க மாட்டாங்க. ஸோ தே ஆர் லுக்கிங் அட் ஃபாஸ்ட் போலர்ஸ். பிரைமா இப்ப இருக்கிற ஒரு லாக்கி ஃபெர்குசன் மாதிரி. அவங்க சகாலுக்கு பதிலா சுஷாந்த் சர்மா எடுத்திருக்காங்களே. சுயா சர்மா அதாவது வந்து இதுவும் எரியுதுன்னு ரெண்டுமே லைட் ஆயிடாதுல்ல. யுஸ்வேந்திர சஹல் இந்தியன் ஸ்பின்னர், ஃபாரின்ல போய் அவ்வளோ, இன்னொன்னு இந்தியன் டீமுக்காகவே பெர்ஃபார்ம்டு வெல். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கும் ஒரு மாதிரி இதுவே இருக்காது. நீ சொல்றதே வந்து எப்படி இருக்குன்னா, நான் இவங்களுக்கு பதிலா இவங்க எடுத்த கதை ஒண்ணு இருக்கு, நான் வரேன், நான் வந்து ஆடி போயிட்டேன் அந்த காம்பினேஷனை யோசிக்கும் போது. இவங்க டீம் இன்னைக்கு இவங்களுக்கு பயங்கரமான முக்கியமான ஆக்ஷன் வச்சுக்கேன். அடுத்து ஆர்ஆர். இதுல நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன், இவங்க மத்த பிக்கெல்லாம் விட்டுரு, அசரங்காவையும்
தீக்ஷனாவும் எடுத்தாங்க. உனக்கு என்ன தோணுச்சு? அவங்க ஆனா அது ஒரு செம்ம ஐடியா. அது ராகுல் டிராவிடோட பிரில்லியன்ஸ் ஆக்சுவலி. ஆனா எனக்கு அசரங்காவும் எடுத்தாங்க, தீக்ஷனாவும் எடுத்தாங்க. ஏன் சொல்லு? ஏன்னா அவங்களோட காம்போ நல்லா இருக்கும். அவங்களோட இது பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும். சரி 2 பேர் இவங்க இல்லைன்னா இவங்க ஆட வைக்கலான்ற ஒரு பிளானும் இருக்கும். இல்லை 2 பேரையும் ஆட வைக்கிற பிளானும் ராகுல் டிராவிடுக்கு இருக்கும். இருக்கும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க விட்டது ஒரு லெக் ஸ்பின்னர் சலால், இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர். எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா, அவங்க கோர் 6 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணாங்கல்ல, அந்த 6மே 11ஸ்ல ஆடக்கூடிய 6 பிளேயர் தான் அவங்க ரீடைன் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன், ரியான் பராக், துருவ் ஜுரேல், அதுக்கப்புறம் வந்து சந்தீப் சர்மா, ஷிம்ரன் ஹெட்மேயர், இன்னும் யாரோ ஒருத்தர் பண்ணாங்க. ஸோ ஆமா, ரியான் பராக், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் விட்டனே. ஸோ அந்த 6 பேர் அப்படியே வந்து அந்த கோர் ஆடுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஃபாரின் ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணா போதும். ஃபாரின் ஸ்லாட்ஸ்ல அவங்க 2 ஸ்பின்னருக்கு போகலான்னு சொல்லிட்டு சூப்பர் கால் அது ஆக்சுவலி. வைந்து அஸ்ரங்கா, மகேஷ் தீக்ஷனா, நீ சொன்ன மாதிரி காம்பினேஷனாவே செம்ம. இது தீக்ஷனா பவர் பிளேல போடுவாரு. சூப்பர். மிடில் ஆர்டர்ல வந்து அசரங்கா, ஏன்னா அஸ்வின் வந்து பவர் பிளேல போட்டுட்டு இருந்தாரு. இப்போ அந்த இடத்த தான் வந்து தீக்ஷனா ஃபில் பண்றாரு. ஆமா, நடுவுல போறதுக்கு வந்து சகாலுக்கு பதில் வந்து அசரங்கா வந்து ஆல்ரவுண்டர் வேற. அதுல ஒரு பெனிஃபிட். இன்னொன்னு அவுட் அண்ட் அவுட் போய் ஜாஃப்ரா ஆர்ச்சரை வந்து மும்பைக்கும் அவங்களுக்கும் செம்ம பிட். அது 12.5 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. அதுவும் நல்ல பிக் தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஐபிஎல் எடுத்ததே வந்து ஆர்ஆர் தான். அதுவும் வந்து அப்போ மேனேஜ்மெண்ட்ல இருந்தது வந்து ராகுல் டிராவிட் தான். ஸோ வந்து ஜாஃப்ரா ஆர்ச்சரை எடுக்கணும் அப்படின்றது வந்து நேற்று ஃபிக்ஸேஷனா இது பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்க 11 செட் ஆயிடும். ஆர்ச்சர் வந்து வர ஐபிஎல்ல வந்து எவ்வளவு நான் இம்பாக்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சீசனும் எடுத்தாங்க. ரெண்டு அந்த ஒரு சீசன் ஆடல. அடுத்த சீசனும் வந்தாரு. பட் ஆனா எல்லா மேட்ச்ல ஆட முடியல. அவரால் பாடி கண்டிஷன் வந்து இன்ஜுரி ஆகி போனாரு. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து இங்கிலாந்துக்கு வந்து கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். பழைய ஆர்ச்சர் மாதிரி போறது இல்ல. ஏன்னா அவரோட bowling டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. இப்போ என்ன யோசிப்பாங்கன்னா, நான் எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு பாக்குறேன்னா, இப்போ அவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அவங்களுக்கு வேணும். சந்தீப் சர்மா, ஆகாஷ் மத்வால், ஜாஃப்ரா ஆர்ச்சர், 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 11ஸ்லயே சொல்றேன். பிளஸ் வயுந்து அஸ்ரங்கா, மகேஷ் தீக்ஷனா, 5 பேர் உனக்கு போலிங் செட். அதுல ஒருத்தரா வந்து ஆல்ரவுண்டரா அவங்க க்ரோர் ப்ளோரர் போல்ட்டை விட்டுருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட். இல்ல அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா, போல்ட்டை விட்டுருக்காங்க. பட் போல்ட்டுக்கு பதிலாக தான் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து அவங்க எடுத்துட்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பழைய கோரை வந்து இப்போ நீ வந்து ஒரு சில டீம், இப்போ சென்னை மாதிரி டீம் பார்த்துன்னு வச்சுக்கேன், போன ஆக்ஷன்ல இருந்து அப்படியே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அப்படியே எடுத்திருக்காங்க. சில டீம்ஸ் வந்து இல்ல நமக்கு இந்த கோரை மாத்தி பார்ப்போம், ஒரு மாதிரி ஒர்க் பண்ணி பார்ப்போம். இது ஒவ்வொரு டீமும் எடுக்கிற டிசிஷன் தானே. பட் ஆர்ஆர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பர் வந்து செம்ம டீம். அடுத்து வந்து எஸ்ஆர்எச். ஆர்ஆரோட ஓப்பனர் வந்து யாரா இருப்பாங்க? ஜெய்ஸ்வால் ஒன்று கூட. சஞ்சு சாம்சனா இருப்பாரா? ஆமா, சஞ்சு சாம்சன் தான். ஏன்னா அவர் வந்து ஒன் டவுன் ஆடிட்டு இருக்காரு. இல்ல ஓப்பனர் தான். ஏன்னா வந்து இந்தியன் டீம்ல இஸ் ஓப்பனிங் நவ். ஸோ யூ வில் பி ஓப்பனிங். ஒன் டவுன் வந்து ஆமா அதுக்கேற்ற மாதிரி மாத்திப்பாங்க. அப்படி அவங்க அதனால தானே துருவ் ஜுரேல வந்து. இல்லைன்னா இவங்களும் படிக்கலுக்கு போவாங்களா? இல்ல வாய்ப்பு இல்லை. படிக்கலுக்கு இவங்க போக மாட்டாங்க. இல்ல போயிருந்தா நேத்தே எடுத்துருக்கணும், போக மாட்டாங்க, ஷோரா போக மாட்டாங்க. அடுத்து வந்து எஸ்ஆர்எச். ஆமாண்ணா, நேற்று இவங்க பண்ணதை பார்த்தீங்கன்னா காசு ஏதோ கம்மியாக தான் வச்சிருக்காங்க. ஆனா போனது எல்லாமே ஐ பிட்டிங். எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியல, எதுக்கு அவங்க ரிசர்வ் பண்ணிட்டு போனாங்க 20 கோடி வரைக்கும்? அதானே எனக்கு விலையேற்றதுக்கு போனாங்களா? இல்ல எனக்கு நான் யோசிச்சது என்னன்னா, ரிசர்வ் பண்ணிட்டு இவங்க எடுத்தாங்கன்னா எங்க ஃபில் பண்ணுவாங்க? ஒருவேளை பேட் கமின்ஸை ரிட்டைன் பண்ணிட்டாங்க, உனக்கு ஃபினிஷர்ஸ்க்கு கீப்பரும் தேவையில்லை, கிளாஸனை வச்சிருக்காங்க, கிளாஸன் தான் கீப்பரு. ஸோ இவங்க எதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு போயினே இருக்காங்கன்னு யோசிச்சுனே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த சூட்சமம் தெரிஞ்சது. ரிசர்வ் பண்ணிட்ட ஏத்தி 20 கோடிக்கு எடுத்து வந்தது. ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்ல ஒரு 14-15 crores பண்ணிட்டு இதுவாயிடுவார் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா அங்க இருந்து வந்து சன்ரைசர்ஸ் தான் வந்து பிரைஸ் ஏத்தி இது கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க ரீடைன் பண்ண 5 பிளேயர்ஸ்மே செம கோர். அவங்க ஆடக்கூடிய 5 பிளேயர்னு வச்சுக்கேன். டிராவிஸ் ஹெட், நிதிஷ் ரெட்டி, பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, இன்னும் யாரோ ஒருத்தர் பண்ணாங்களே, ஹென்ரி கிளாசன். ஸோ டாப் 5 உனக்கு வந்து அந்த 5 பேருமே ஆடுவாங்க. நேற்று அவங்க பிக் பண்ணது எல்லாமே ஓகே தான். அபினவ் மனோகர் எடுத்திருக்காங்க, நல்ல ஃபினிஷரு. இது டிராவிஸ் ஹெட், ஹர்ஷல் பட்டேல். அந்த பர்பிள் கேப்புக்கு அப்புறம் ஒரு இல்ல அந்த பிச்சும் அவருக்கு சூட் ஆகும்.
அந்த பிச்சு கண்டிப்பா வந்து ஏன்னா அங்க ஸ்லோ பால்ஸ் ஏற்கனவே இப்போ நடராஜன் வச்சிருந்தாங்க. நட்ராஜனே விட்டாங்களே, ஆமா, அது எந்த ஆமா. அளவுக்கு அவங்களுக்கு இல்ல மைனஸா இருக்கும்? அதனாலதான் வந்து அவங்க லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் வந்து ஹர்ஷல் பட்டேலுக்கு போயிருக்காங்க. டெப்த் ஓவர்ஸ்ல எப்படியும் வந்து பேட் யாருக்கு கமின்ஸ் ஒரு போட மாட்டார். பேட் கமின்ஸ் வந்து போட மாட்டார். ஒரு 18th அதுக்குள்ளேயே முடிக்க பார்ப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹர்ஷல் பட்டேல் வந்து அவருக்கு செம பிக்கு. முகமது சமி செம பிக் ஆக்சுவலி. ஜாம்பாவை எடுத்திருக்காங்க. இவங்க போன வருஷமே வந்து அசரங்காவை எடுத்து உட்காரதான் வச்சாங்க. ஃபுல் ஐபிஎல் சீசனும் எனக்கு தெரிஞ்சு 2 மேட்ச் தான் ஆடினாரு. ஸோ உட்கார வச்சிருக்காங்க. சராரி வச்சிருக்காங்க. 2 ஸ்பின்னர், அதாவது 2 லெக் ஸ்பின்னர்ஸ், ஒரு இந்தியன் ஒரு ஃபாரின் வச்சிருக்காங்க. ஃபாரின் ஸ்லாட் இருந்தா அவர் ஆமா, ஆடுவாரு. எனக்கு இல்லைன்னா தெரிஞ்சு இருக்கிறதுலே லோவஸ்ட் பர்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கா. இன்னும் எத்தனை பிளேயர்ஸ் 5 கோடி தான் வச்சிருக்காங்க. 5 கோடி தான் வச்சிருக்காங்க. 13 பிளேயர் தான் எடுத்திருக்காங்க. இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பிளேயராவது அவங்க எடுக்கணும். 5 பிளேயர்ஸ். ஏன்னா யுவர் மினிமம் ஸ்குவாட் வந்து 18 இருக்கணும். ஸோ வந்து இன்னும் 5 பிளேயர் எடுக்கணும். 5 பிளேயர் எப்படி தேடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் அன்கேப்டு அப்படிதான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 11 செட்ரா. சிமர்ஜித்தும் வந்து உனக்கு லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் புவி, ஃபாஸ்ட் ஸ்கிட்டி பவுலர். ஸோ அப்படிதான் வந்து புவியோட சிமர்ஜித்தை கம்பேர் பண்ண முடியாது. இல்ல கம்பேரிசன் கிடையாது. பட் ஒரு லைக் டு லைக் எனக்கு தெரிஞ்சு புவி அவங்க எடுக்காம இருந்த போது யாராவது ஒரு லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி போவாங்கன்னு யோசிச்சேன். அவங்க நினைச்சாலும் புவிக்கு போக முடியாது. ஏன்னா வச்சிருக்க காசு அப்படி. ஆமா, இப்ப அவங்களோட யாருன்னா அங்க இந்த இப்ப ஆந்திரா பிரீமியர் லீக் நடந்து முடிஞ்சது ஒரு 4 months முன்னாடி. அதுல நிறைய இந்த லோக்கல் பிளேயர்ஸ்லாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க எல்லாரையுமே வந்து எடுக்க பார்ப்பாங்க. லைக் ஒரு 30 lakhs 40 lakhs கேப்ல வந்து ஒரு 5-6 பிளேயர்ஸ் வந்து எடுத்துட்டு இதுக்குள்ள டீம் வந்து பில்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அடுத்து வந்து ஜிடி ஓகே சுப்மன் அது வந்து சூப்பரா வந்து ரீடைன் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிட்டன்ஷன்ல எல்லா டீமோட இந்த டீம் தான் எனக்கு நான் வந்து சூப்பரா ரீடைன் பண்ணாங்கன்னு சொன்னேன். நான் நினைச்சேன். ஏன்னா வந்து சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ரஷீத் கான், அதுக்கப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் இது பண்ணியிருந்தாங்களே சாய் சுதர்ஷன், 4 பேரை பண்ணாங்களோ. ஆமா, 4 பிளேயர்ஸ். எனக்கு தெரிஞ்சு 4மே நல்ல இதுதான். நேத்து அவங்களுக்கு செம்ம ஆக்ஷன். ஜாஸ் பட்லர், சுப்மன் கில் ஓப்பனிங். ஜாஸ் பட்லர் அவங்க எடுத்ததே வந்து ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு தான் வித் சுப்மன் கில். அதே மாதிரி வந்து ரஷீத் கானுக்கு இது ராகுல் திவேத்தையும் அவங்க எடுத்து வச்சிருந்தாங்கல்ல. போலிங்கும் வந்து அவங்களுக்கு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குப்பா, ஃபாஸ்ட் போலிங். ஆமா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சராஜ், ரபாடா அவங்க சமயம் விட்டாங்க. ஆனா வந்து ரபாடா எடுத்திருக்காங்க 10.75, சிராஜ் 12.25. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே எல்லா மேட்சும் ஆடுறதுக்கு இது பண்ணுவாங்க. பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட். ஏன்னா இன்கேஸ் சிராஜுக்கோ இதுவோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆடலாம். இதுல வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல வந்து 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆடலாம். ஸோ 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து ஆப்வியஸா வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிக்ஸ் எல்லாம் வந்து அதான் லைக் டு லைக் குமார் குசகரா கீப்பர், இவங்க லாஸ்ட் இயர் வந்து இதுல ஆடினாரு டெல்லி கேபிட்டல். ஸோ லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் தான் வச்சுக்கேன். ஸோ ஜிடிக்கும் இன்னைக்கு நிறைய அவங்க வந்து நிறைய இந்த போலர்ஸை தான் வந்து பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் போலர்ஸ் ஆர் ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் யாராவது ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து நம்ம பங்காளிங்க மும்பை இந்தியன்ஸ். இந்த ஆக்ஷனில் மிச்சர் சாப்பிட்டது முதல் 5 மணி நேரத்துக்கு மிச்சர் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தது அவங்க மட்டும்தான். ஏன்னா 5 மணி நேரத்துக்கு அவங்க ஒரு பிக் கூட எடுக்கல. சிஎஸ்கே அப்படிதானே இருந்தாங்க. சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் வரைக்கும் தான் எடுக்கல. அடுத்த பிரேக்குலாம் வந்து நம்ம ஆளுங்க ஒரு 3-4 பிக்கு கடகடன்னு எடுத்துட்டாங்க. 4 வந்து கடப்பார பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்தீர். இந்த 5 பேர் இருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா 6 பேர் 11ஸ்ல ஆடுறவங்கள எடுத்துட்டாங்க. ட்ரெண்ட் போல்ட் 7 கண்டிப்பா 11ஸ்ல எடுத்துருவாங்க. ஸோ வந்து இப்போதான் அவங்க 11th தான். கரண் சர்மாவுக்கு வாழ்க்கை 8ல லக்கி பாய் அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த டீம்லாம் வந்து கப்பு ஜெயிக்கும். ஸோ வந்து அவர் 8. ஸோ 8 பேர் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க 11th தான் எடுக்க பார்ப்பாங்க. ராபின் மின்ஸ் வந்து ராபின் மின்ஸ் கூட விக்கெட் கீப்பிங் இஷான் கிஷனுக்கு பதில் நீங்க யோசிச்சு பாரு. 14 கோடி 15 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணாம 65 லட்சத்துல வந்து ஒரு பிளேயரை வந்து கீப்பிங் எடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் ராபின் மின்ஸ்ன்ற ஒரு பிளேயர் வந்து நிறைய வேர்ல்ட் லெவல்ல பெருசா ரீச் இருப்பாரு. இருந்தாலும் அவங்க ஃபாரின் விக்கெட் கீப்பருக்கு வெயிட் பண்றாங்களோ. ரிக்கல்ஸ்டன் நீங்க போறதுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்கு. நீ சொன்ன மாதிரி ரயல் ரிக்கல்டன் அவங்க போவாங்க. இன்னும் நிறைய எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் ஸ்லாட்ஸ்க்கு போவாங்க. ஏன்னா அவங்க வெயிட் பண்றது எதுக்குன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃபாரின் ஸ்லாட் எடுத்து முடிக்கட்டும். ஆமா அவங்களும் சென்னையும் அந்த கேமை எப்பயுமே வந்து சூப்பரா ஆடுவாங்க. அடுத்து வந்து நம்ம டீமுக்கு போயிடுவோம். முதல் நீ சொன்ன மாதிரிதான் முதல் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து போனாங்க ரிட்டர்ன் வந்தாங்க கேஎல் ராகுலுக்கு போனாங்க. யாரையும் எடுக்கல. என்னையா இந்த வருஷமும் மிச்சர் தானா அப்படின்னு நினைச்சா ராகுல் திரிபாட்டி செம பிக் ஸ்டீல் 3.4 crores ஸ்டீல். ஏன்னா உனக்கு வந்து
ரஹானே வந்து அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ரீப்ளேஸ்மெண்ட். ரஹானேயோட எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாதி T20ல செம்ம பிளேயர் ஸ்டீல். டெவன் கான்வே 6.25 ஓப்பனர், ஆல்ரெடி CSK பிளேயர், ஸ்டீல். எம்எஸ் தோனி 4 crores இருக்கிறதுலே உச்சகட்ட ஸ்டீலே அதுதான். ஏன்னா வந்து அன்கேப்டு பிளேயரா இந்த நீங்க எப்படி கணக்கு வைப்பீங்க? அன்கேப்டு பிளேயர் இப்ப அவர் அந்த 4 கோடிக்கு அவரை ரீட்டைன் பண்ணதுனாலதான் இவங்களால வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து சூப்பரா போக முடிஞ்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் வெல்கம் பேக் நம்ம ஆஷன்னா டு CSK. திருப்பி வந்து அவர் வந்திருக்காரு, ராஜஸ்தான்ல இருந்து சென்னைக்கு திருப்பி வந்திருக்காரு. இல்ல அது சொல்லுவாங்கல்ல, he started from Chennai. I think he's gonna end in Chennai தான். ஏன்னா 37 ஆக்சுவலி இன்னும் ஒரு 3 வருஷம் ஆனா கூட he'll end in Chennai தான். இல்ல ஸோ வந்து சம பிக்கு நீ யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் நூர் அகமது 10 கோடி, கலீல் அகமது சம பிக்கு. அதாவது வந்து சராரை வந்து இவங்க ரொம்ப நம்பினாங்க. தீபக் சராருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. he hasn't gave back the trust he had. ஸோ கலீல் அகமது வாஸ் சூப்பர் பிக். இன்னொன்று இஸ் அக்ரெசிவ் போலர், நல்ல போலர். உனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல ஒரு சீன் பிடிச்சி போடுவார். இன்னொன்று டோனி கீழே இருந்தால் வந்து யூ லேர்ன் அ லாட். அதே மாதிரி டோனி விக்கெட் கீப்பிங்னால தான் அவங்க சகலுக்கே ஃபர்ஸ்ட் போனாங்க. ஆமா சகலுக்கே போனாங்க. சகல் டோனியோட காம்போ செமையா இருக்கும். ஸோ அதுக்கும் போனாங்க. அதே மாதிரி இன்னொரு சூப்பர் பிக்னா நான் எதை சொல்றேன், நூர் அகமது. ஆமா ஸ்டீல். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து சென்னையில் பால் திரும்பினால் ரவிச்சந்திரன் அஸ்வின் எப்படியும் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது 12 ஓவர் முடிஞ்சிச்சு. 4 ஓவர் 10 ரனா, 4 ஓவர் கலீல் அகமது. வேற யாருக்கும் ஓவர் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு அப்படி ஓவர்ஸ் போடணும் அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு 11ஸ்ல விஜய் சங்கர் ஆனாங்கன்னா விஜய் சங்கர் கேன் போல். இஃப் பாசிபிள் ரச்சின் ரவீந்திரா அடிக்கிறாங்கன்னா ரச்சின் ரவீந்திரா கேன். அவர் ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் உனக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்பவே சிவம் துபே கேன் போல். சிவம் துபே அவங்க இம்பாக்ட் பிளேயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் மாதிரி யூ வில் ப்ளே லைக் இம்பாக்ட் பிளேயர். ஞாபகம் இருக்குதுனா இந்த சீசன் இம்பாக்ட் பிளேயர் அந்த ரூல் எடுப்பாங்களா? இல்ல இருக்கு. சிவம் துபே வில் பி ஆர் பிரைம் இம்பாக்ட் போலர். இம்பாக்ட் பேட்ஸ்மேன். போலர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு துஷார் தேஷ்பாண்டே இன்னைக்கு எடுப்பாங்க. துஷார் தேஷ்பாண்டே கண்டிப்பா இருக்கும். ஸோ இன்னி ஆக்ஷன் வரைக்கும், அதாவது டே 1 ஆஃப் த ஆக்ஷன் வந்து உனக்கு வந்து சூப்பரா 1 to 10 நீ ரேட் பண்ணணும்னா எந்த 3 டீம் வந்து நீ வந்து சூப்பரா பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேன்? நான் வந்து KKR சொல்லுவேன். KKR RR சொல்லுவேன். KKR RR. ஓகே. எனக்கு வந்து CSKவும் அதுக்கப்புறம் வந்து சூப்பரா எடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீமும் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்க. ஸோ சூப்பர் பிக், அவங்களோடதும் நல்ல பிக்கு. ஸோ வந்து இந்த 2 டீம் தான் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ டே 2 ஆஃப் த ஆக்ஷன் இன்னைக்கு வந்து இருக்குண்ணா. ஆமா இன்னைக்கு சம்பவம் இருக்கு. ஸோ எந்தெந்த டீம்லாம் எப்படி ஷேப் அப் ஆகும், நாளைக்கு வந்து யாரெல்லாம் 11s ஆடுவாங்க அப்படின்றலாம் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே நாளைக்கு பண்ணலாம். தேங்க்யூ.